Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. Viewers, in the video வந்து பாத்தீங்கன்னா TATA TIAGO மாடலோட inner controls, so vehicle ஓட controls எப்படி இருக்கு, என்னென்ன buttons provide பண்ணிருக்காங்க, என்னென்ன features கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் elaborate இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த vehicle வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்டோட vehicle, so சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த vehicles ஓட A to Z of controls வந்து இந்த வீடியோ மூலமா அவருக்கு நான் தெரியப்படுத்த போறேன். So நீங்களும் TATA vehicles வச்சிருந்தீங்க அப்படினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். So friends, vehicle வந்து பாத்தீங்கன்னா top end model, so XZ Plus. So இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு key வந்து 3 things கொடுத்திருக்காங்க, lock, unlock as well as follow me headlamps. இந்த follow me headlamps அப்படின்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டார்க்ல vehicle place பண்ணிட்டு போறோம் அப்படினா இந்த பட்டனை நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படினா vehicle ஓட லைட்ஸ் ஆன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 2 seconds கழிச்சு இந்த வெஹிக்கிளோட லைட் ஆன் ஆகுது. ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 minutesல ஆஃப் ஆகும். ஸோ அகைன் நம்ம இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட்டோட விஷனை வச்சு நம்ம சேஃபாக நம்மளோட இடத்துக்கு போகலாம். ஸோ கம்மிங் டு த இன்டீரியர் கண்ட்ரோல்ஸ், ஸோ வெஹிக்கிளோட மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ரைட் மிரர் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதை நம்ம ஸ்க்ரால் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிளோட மிரர் அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல் ரைட்டில் திருப்புறேன் அப்படின்னா ரைட்டில் போகும் உங்களுக்கு மிரரு. ஸோ அதே தான் த சேம் திங் ஃபார் த லெஃப்ட் சைட். மிரர் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே மிரர் க்ளோஸ் ஆகிடும். திருப்பி நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அகைன் ஐ ஹேவ் டு ப்ரெஸ் ஹியர். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ், ஸோ திஸ் இஸ் விண்டோ லாக். ஸோ மற்ற விண்டோஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது இந்த லாக் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ நம்ம பட்டன்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ கம்மிங் டு த ஸ்டீரிங் டயல், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு ஹெட் லேம்ப்ஸோட நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப், பார்க்கிங் லேம்ப், லோ பீம், ஹை பீம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இந்த லைட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ நம்ம லோ பீமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ லைட் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் 0ல் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கிட்டையே தெரியணும் அப்படின்னா 1 2 3 பண்ணிங்கன்னா லைட்டோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங்கோட மோல்டிங். ஸோ இங்கே தான் ஸ்டீரிங் ஹோல்டு பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ். ஸோ வைப்பர் வந்து புல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வாட்டரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 1 2 3. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மேலே நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆகுது இந்த இடத்துல. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், 7 inch டிஸ்பிளே இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக். ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகும், அன்லாக் பண்ணிக்கணும்னா இதை அன்லாக் பண்ணிக்கலாம். இது வெஹிக்கிள் ஸ்டாக்னேட்டில் இருந்தால் மட்டுமே தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபாக் லேம்ப் லைட்ஸு. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபாக் லேம்ப் உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதில் டச்சில் தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டச் யூஸ் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ திஸ் இஸ் பவர் ஆன், பவர் ஆஃப் பட்டன். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு த ஆட்டோமேட்டட் ஏசி கண்ட்ரோல்ஸ். ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் பொறுத்த மட்டும் நீங்கள் ஆட்டோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள ஏர் வரும். ஸோ இதில் டிஸ்பிளே ஆக்சுவலாக கிடையாது. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இது வந்து ஃபேன் ஸ்பீடு. ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், லோ பண்ணிங்கன்னா ஃபேன் ஸ்பீட் லோ ஆகும். ஸோ ஏசி ஆன், ஏசி ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசி ஆஃப், ஏசி ஆன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த 4 பட்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்ஸ் செட் பண்ணுறது. ஸோ இந்த மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் லெக்குக்கு. இது லெக்குக்கு மட்டுமே இந்த ஆரோ மார்க் டினோட் பண்ணும், லெக் ஆஸ் வெல் அஸ் டிஃபாகர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹீட்டர் மட்டும்தான். ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஏர்ஸே வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ இப்போ உள்ளே வந்து எதனா ஏர் இருக்குது, ஒரு பேட் ஸ்மெல், பஞ்சன் ஸ்மெல் வருது அப்படின்னா இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா வெளியே இருக்கிற ஏரும் உள்ளே வரும். ஸோ ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். இது நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹீட்டர், ரியர் ஹீட்டர். இது நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வந்து எதனா ஃபாக் இருந்தது அப்படின்னா அந்த மிஸ்ட்டு போகும். இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் பிளேஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் நமக்கு ஃபாக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஃபாகை இது பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வியூ சென்டர் மிரரோட மோல்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ ஏசி வின்ஸ் ஸோ ரொம்ப சூப்பராக டிசைனாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சார்ஜிங் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. யூஎஸ்பி கேபிளோட ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த இடத்துல இந்த லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டீரிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பிளேஸ் ஆகிருக்கு. ஹேண்ட் பிரேக் ஆஸ் வெல் அஸ் கியர் நோப். ஸோ நம்மளோட ஃபியூயல் ஆஸ் வெல் அஸ் பூட் ஓப்பன் பண்ணுற பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ரைட்டில். ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணிங்கன்னா போதும், ஃபியூயல் டேங்க் ஓப்பன் ஆகும். இதை அப்லிஃப்ட் பண்ணிங்கன்னா பூட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு லிவர் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதை வந்து நான் வந்து அப்லிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா சீட் ஹைட் ஆகும் உங்களுக்கு. இதை நான் டவுன் பண்ணுறேன் அப்படின்னா சீட்டோட போஸ்டர் லோ ஆகும். ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இங்கே நான் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். என்ன டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி. ஸோ ஸ்டெப்னியோட லாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் தான். ஸோ இந்த லிவர் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்னி வீலை எடுக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டீரியர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் தானே ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் போஸ்ட் a சொல்யூஷன் வீடியோ ஃபார் தட். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம மெயினாக இந்த மாதிரி வீடியோஸ் ஏன் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபுல்லாகவே ட்ரைனிங் வீடியோஸ் தான் இருக்கும். பட் சைட் பை சைட் நம்ம ஏன் இந்த ரிவ்யூ வீடியோஸ் இன்னர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னா நாளைக்கு ஃபியூச்சரில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டுமே தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறோம். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். Thank you.